ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். திருமறை தியான நேரத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். இஸ்ரவேலில் ஆசாரியராகவும் பிரதான ஆசாரியராகவும் மாத்திரமல்ல, நியாயாதிபதியாகவும் இருந்த ஏலியின் வாழ்வில் இருந்து கடந்த நாட்களில் அநேக தியான சிந்தனைகளை நாம் பெற்றுக்கொண்டோம். இறைவனை மகிமைப்படுத்தாத அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொடுத்த அநேக எச்சரிப்பின் பாடங்களை நாம் படித்து கொண்டோம். இனி இந்த தியானத்திலிருந்து ஓரிரு தியானங்களை அவருடைய குமாரருடைய வாழ்வில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஏலிக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்றும் அவர்கள் இருவருமே தகப்பனுடைய ஆசாரிய பணியிலே அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் என்றும் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். ஆனால் அந்த நாட்களில் நிலவின ஒரு ஆவிக்குரிய இருளான ஒரு நிலைக்கு இவர்கள் ஒரு பெரிய காரணமாய் இருந்தார்கள் என்பதை நாம் மறுக்கவே முடியாது. காரணம் என்ன? இவர்களுடைய வாழ்க்கை முறையே கர்த்தருக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை போக்கை இவர்கள் கொண்டவர்கள். கர்த்தருக்கு விரோதமான வாழ்க்கை முறையையே தங்களுடைய முழு வாழ்க்கையாக்கி கொண்ட மனிதர்கள்தான் இந்த ஓப்பினியும் பினேகாசும். எவ்வளவு வேதனையான காரியம்! கர்த்தருடைய ஆசாரியர்கள் என்று அறியப்பட்டவர்கள் கர்த்தருடைய காரியங்களுக்கு விரோதிகளாக இருந்தார்கள் என்பது மிக மிக அவமானமான ஒரு விஷயம். என்ன காரணங்கள் அதற்கு பின்னால் இருந்தது? இன்றைக்கும் நாம் நம்மை கர்த்தருடைய மக்கள் என்று அழைத்து கொள்ளலாம். ஒருவேளை நாமும் கூட கர்த்தருடைய ஊழியத்திலே பங்கு பெறும் மனிதர்களாக நாம் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு விரோதமான ஒரு போக்கை அது கொண்டிருக்குமானால் கடவுள் நிச்சயமாகவே நம்மையும் குறித்து அவர் வேதனை உள்ளவராய் மாத்திரமல்ல, அவர் உக்கிர கோபமும் உடையவராய் இருப்பார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே நாம் அவர்களை குறித்து இப்படி வாசிக்கிறோம். 12வது வசனத்திலே, ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். பேலியால் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? பிரயோஜனமற்றவர்கள், வீணர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்பது அதனுடைய பொருளாகும். ஒரு பிரயோஜனமான, ஆசீர்வாதமான, உபயோகமான வாழ்க்கையை வாழ வேண்டியவர்கள் பேலியாளின் மக்களாக இருப்பதற்கு தங்களை அவர்கள் ஒப்பு கொடுத்து விட்டார்கள். இதற்கு என்ன காரணம்? அடுத்த வரி பதில் சொல்லுகிறது. அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. கர்த்தரை அறியவில்லை என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அவர்களுக்கு யெகோவா கடவுளை பற்றி தெரியாது என்பதல்ல அர்த்தம். அவர்கள் கடவுளின் உறவில் இருக்கவில்லை. அவருடைய உறவில் இருப்பதற்கு எந்த விதமான அக்கறையையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. கடவுளின் ஆளுகையை தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் ஏற்கவில்லை என்பதெல்லாம் அதற்குள் இருக்கிற வார்த்தைகளாகும். அநேகர் நாம் இன்றைக்கு இவர்களைப் போலத்தான் இருக்கிறோம். கர்த்தருடைய மனிதர்கள் என்று நாம் அறியப்படுகிறோம், ஆனால் நாம் வீணர்களாகத்தான் இருக்கிறோம். ஒன்றுக்கும் உதவாத மக்களாக, கர்த்தருடைய உறவிலே நாம் பலவீனர்களாக, மோசமான ஒரு நிலையில் உள்ள மக்களாகவே நாம் இருக்கிறோம். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை என்கிற வார்த்தையை ஒரு மொழிபெயர்ப்பு, அவர்கள் கர்த்தரோடு உள்ள உறவிலே அக்கறை கொள்ளவில்லை என்று அதை நமக்கு சொல்லுகிறது. அக்கறை கொள்ளவில்லை என்றால் அதை அவர்கள் பொருட்படுத்தவே இல்லை என்பது அர்த்தமாகும். பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள் என்கிற வார்த்தையை நம்முடைய இப்பொழுது நாம் கரங்களில் பயன்படுத்துகிற பவர் மொழிபெயர்ப்புக்கு முந்தின மொழிபெயர்ப்புகளில் ஒன்றாகிய மோனகன் மொழிபெயர்ப்பு சொல்லும்போது போக்கிரிகளாய் இருந்தார்கள் என்று மொழிபெயர்க்கிறது. உண்மையிலேயே அது கடுமையான வார்த்தையாய் இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கைக்கு
அது ஒரு பொருத்தமான வார்த்தையாகும். இதுதான் அவர்களுடைய விரோதமான வாழ்க்கை போக்கிற்கு அடித்தளத்தில் இருந்த வார்த்தைகள். இறைமக்களே, நம்முடைய வாழ்க்கையை குறித்த கவனம் நமக்கு இருக்க வேண்டும். ஒருவேளை அவர்கள் தங்களை கர்த்தருடைய ஆசாரியர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஒரு நீண்ட அனுபவம் உள்ள வயது முதிர்ந்த ஏலியினுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் அதற்கான எந்த அடையாளங்களும் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கவே இல்லை. இதுதான் நமக்கும் வருகிற பாடம். ஒருவேளை நாம் கர்த்தருடைய மனிதர்கள் என்று நம்மை சொல்லிக் கொள்ளலாம். நாம் சில ஆவிக்குரிய உத்தரவாதங்களை நிறைவேற்றுகிற மக்களாக நாம் இருக்கலாம். ஆனால் நாம் எவ்வளவு பெரிய பொறுப்புகளிலே உத்தரவாதங்களிலே நாம் ஈடுபட்டிருந்தாலும் நம்முடைய அடிப்படை வாழ்க்கையிலே கடவுளோடு இருக்கிற உறவு நிலைகள் தடுமாற்ற நிலையில் இருக்குமானால் அது மிகவும் வேதனையான அவமானமான ஒரு செயலாகும். ஆண்டவரிடத்தில் நாம் இந்த காலை நேரத்தில் கெஞ்ச வேண்டிய காரியம் என்னவென்றால், ஆண்டவரே, அடிப்படை உறவுகளிலே நான் உம்மோடு கூட உத்தமமாய் இருக்க உதவி செய்யும். உம்முடைய உறவின் கீழ் என்னுடைய வாழ்க்கை இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகர். அவர் எனக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தவர் என்கிற உறவிலே நான் என்னை இணைத்து கொண்டிருக்க எனக்கு உதவி செய்யும். இந்த உறவுக்கு அப்பாற்பட்டு நான் நிறைவேற்றுகிற எந்த காரியமும் வீணானதே என்பதை உணர்வதற்கு எனக்கு கிருபை செய்யும் என்று ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாடுவோம். உறவுகள் இல்லாமல் உத்தரவாதங்களை ஊதியத்திற்காக நிறைவேற்றின ஒரு வேதனைக்குரிய அவமானத்திற்குரிய மனிதர்கள்தான் இந்த ஓப்பினியும் பினெகாசும். இவர்களை போன்ற வாழ்க்கை முறையை, கர்த்தருக்கு விரோதமான வாழ்க்கை போக்கை ஒருபோதும் பின்பற்றாதபடிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து இன்னும் சில தியானங்களை இவர்கள் வாழ்வில் இருந்து வரக்கூடிய நாட்களிலே நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த சிந்தையிலே இந்த நாள் முழுவதும் உங்களை காத்து கொள்ளுங்கள், அர்ப்பணியுங்கள். கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.